வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஏப்ரல் மாதம் 3 இன்றைய தினம் ஒரு வீடியோ உண்டு எதேச்சியா நான் முக புத்தகத்துல பார்த்தேன். இந்த வீடியோ நான் போடுறதுக்குரிய காரணம், நெல்லுக்கு இறைத்த நீர் அங்கே போய் புல்லுகும் கொஞ்சம் போகுமா ஒரு சொல்ல புல்லுகள் வீடியோவை நாங்கள்ட்ட பார்ப்போம். அதாவது நெல்லுக்கு நாங்க தண்ணி இறக்கல, பக்கத்துல வயல் தான், அது இதால தண்ணி மூடுது. அது அப்படி நெல்லுக்கு சில பேருக்கு இந்த விளங்காதார்கள் அதை கேட்டுக்கொள்ளுவோம். நெல்லுக்கு இறக்கல இது இதுல ஒரு கெட்ட இதுவும் இருக்குது. நான் அதை சொல்ல இல்லையா. சோ நெல்லுக்கு இறைத்த நீர் அங்கே பொசிஞ்சு போய் அப்படியே போய் புல்லுக்கு போகும் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வசனம் மலையத்துல இருக்கிற சகல அரசியல் கட்சிகளையும் வளர்க்கிறதுக்கு உதவுது. நான் சொன்ன வசனம் இல்ல, இவங்களாவே எடிட் பண்ணி போட்ட ஒரு வசனம், கட் பண்ணி போட்ட ஒரு வசனம். நான் மத்தியில இருந்துதான் சொன்னேன். மலைய மக்கள் நான் எந்த இடத்துலயுமே சொல்லல. மத்தியில இருந்து வந்த நாய்கள் என்று சொல்லி கிளிநொச்சியில என்னுடைய குடும்பாவி எரிச்ச சில நாய்களுக்கு, கிளிநொச்சி மத்திய பிரதேசத்துல இருக்கிற நாய்களுக்கு நான் சொன்னேன். அதை அப்படியே மாத்தி மத்தியண்டா நாங்க தான் மண்டியில போட்டு கொள்றதுக்கு நான் பொறுப்பு இல்லையோ சரி இல்ல, நான் மத்தியட்டு அதைத்தான் சொல்லி இருக்கிறேன்னு வெப்பமன் வச்சா கூட என்னுடைய பேர்ல இன்றைக்கு எத்தனை அரசியல் கட்சிகள் புதுசா முளைச்சிருக்குது, எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கணும்டா. இது புல்லுக்கு இல்லடா, இது மண்ணுக்கு ரச்சனீர். ஆகவே நெல்லுக்கும் போய் அங்க புல்லுக்கும் போயிட்டு இந்த மனோ கணேசனை பார்க்கல. ஜீவன் தொண்டமா என்னுடைய நண்பர், அவருக்கு நான் விளக்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விடையே தான் அவர் அதை கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். காய்ச்சா அவர் அரசியல் கதை கேட்டு காய்ச்சிட்டு பாராளுமன்றத்துல எப்படியும் டாக்டர் நான் அப்படி உங்களுக்கு எதிராக அவனை காய்ச்சிருக்கிறேன்னு கோச்சு கொள்ளாதீங்க. இது அரசியல், இது வடிவா விளங்கி கொள்ளுங்கடா. இது வடிவா விளங்கி கொள்ளாம முட்டாள்தனமாயே மனோ கணேசன் என்றாலும் ஓ டாக்டர் நாங்களுக்கு இல்லையே அடிபடுவேன் அந்த காய்ச்சிட்டு தான் போகும். அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. இங்க அரசியலும் அதுக்குள்ள இந்த அடிபாடும் இல்லை. மக்கள் உசுப்பேத்தி விடுறதும், மக்களை பிரிச்சு விடுறதும், மக்களுக்கு அடிபாடுகளை கிளப்பி விட்டு அதுக்குள்ள மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பளத்துல எடுத்து வாழ்றதுதான் அரசியல்வாதி. அந்த அரசியல் கேவலமான அரசியல் தொழிலுக்கு வந்துட்டு வண்ண சரியான கவலையா இருக்கு. நான் மலைய மக்களை சொல்லவே இல்லை. 14 புத்தகம் எழுதின வரலாறு. நாங்கள் மலையக இலக்கியத்துக்கு சாவகச்சேரியில இருந்து 14 புத்தகம் எழுதப்பட்டது. அது தெரியுமோ தெரியாது. மலையக இலக்கியம் படிச்சாக்கள், படிச்சு கொண்டிருக்காக்கள், மலையக இலக்கியத்தின் வரலாறு படிச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த புத்தகங்கள் இருந்தா அடுத்து பேஸ்புக்ல போஸ்ட் போடுவோம். மரியாதை இருந்தா யாழ்ப்பாணத்து இலக்கியத்தை பற்றி எழுதாம அந்த மனுஷன் ப்ரொஃபசர் கே அருணாசலம் அந்த எழுதி போட்டு போனது மலைய இலக்கியத்தை பற்றி. சோ நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பல. ஆனால் கதைக்க விரும்புறேன் என்னென்றால், நான் 12 டாக்டர்ஸ் உருவாக்கி இருக்கேன். அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. நான் கதைக்க விரும்புறது ஒரு அர்ச்சனா என்ற பெயரால ஒரு மலையகத்தின் அரசியலுக்கே மறுவாழ்வு கொடுத்திருக்கிறோம். காணாத கன்றாவி எல்லாம் கமராவுக்கு முன்னால கதைக்குதுண்டா. இந்த அர்ச்சுனாவினுடைய சொல்லாத ஒரு வார்த்தை என்றால் எந்த பெரிய ஆளா இருக்கும். சொல்லாத ஒரு வார்த்தை, சொன்ன வார்த்தை வேற. மலைய மக்கள் கெட்டவர்கள் என்றேதான் சொன்னா அது வேற பிரச்சனை. அப்படியும் சொல்லவே சொல்லாத வார்த்தையை எடுத்து போட்டு அரசியல் செய்யற அளவுக்கு அர்ச்சுனா தேவை. அர்ச்சுனா எப்பவுமே எல்லாருக்குமே தேவைதான். ஆனால் கனவேருக்கு அர்ச்சுனா வளர்றான்ன்றது வைத்தறிச்சலை ஒழிய கொஞ்சம் நல்லந்தானே இருந்தா நல்லந்தானே என்று நினைக்கிறார்கள் தான் கூட. ஆனால் அவன் எங்களை நோட்டி எங்களை பிடிச்சிட்டான பிரச்சனையா இருக்கும். அவை இவன் எங்களோட பற்றி கதைக்காம மெல்லமா காய்ச்சி அப்படி மெல்லமா உரசி தமிழ் என்னடா நாங்கள் எங்களை மாத்திடாது. சோ அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் உண்டு. இந்த பேருக்குறால் இவர்கிட்ட பேர், இவர் யாராவது முன்னுமே கண்டிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கடா. இவர பேருக்கு ஒருக்கா கிங்ஸ்லி கோமஸ் மலையகமே எங்கள் தாயகம் என்ற அமைப்பின் இணைப்பாளர். மிக பிரதானமாக இன்று நாங்கள் ஒரு போராட்டத்தை அட்டன் நகரிலே ஏற்பாடு செய்திருந்தோம். அது மலையக மக்களை இழிவாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக. அந்த போராட்டம் தற்காலிகமாக பிற்போடப்பட்டுள்ளது. அதை விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பொம்பல் என்னண்டா, அது தற்காலிகமாக நிப்பாட்டப்பட்டிருக்காம். அதற்குரிய காரணத்தை விளக்குவதற்காக தான் இந்த வீடியோ. இப்படிப்பட்ட
ஆனா தொடங்கினா செய்து முடிய வேண்டாம் கஸ்மாலங்கள். அப்ப அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை பற்றி கதைக்கவே இல்லையடா. நான் கதைச்சதடா கிள்ளோச்சியில மத்தியில இருக்கிற ஒரு சில நாய்களை பற்றி. அதே மலையத்துல கொண்டு மத்தியோட கொழுவி மலையம் எல்லாம் குளறுதுன்னு எனக்கு விளங்கியல. ஆனா காவடி என்னண்டா அந்த போராட்டத்தை தற்காலிக மாபெரும் போராட்டம் ஹட்டன்ல அடே ஹட்டன்ல டிக்கோயாவா நோவுட்டா ஹட்டனா மல்லிகைப்பூ ஜாந்தியா டன்பாரா மணியமுள்ள உள்ளடியா அடே யாருக்கடா போய் கேளுங்கடா. போய் எட்ட ஹைலைட்ஸ் கொலிச்சு முன்னால யூனிவர்சல் ஒரு டியூட்டர் இருந்த 2008ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு போய் கேள் மிச்சத்தை கதைப்ப பொறுப்பா. மலையக மக்களையும் வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழர்களையும் கிளிநொச்சியிலே வாழும் தமிழர்களையும் பெண்களையும் ஏனைய மக்களையும் மிக மோசமாக இழிவாக பேசிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக எமது மலையகத்திலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளின் சார்பில் சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக மலையகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒரு ஊடக சந்திப்பையும் செய்திருந்தார்கள். அந்த ஊடக சந்திப்பிலே மிக முக்கியமாக அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்த மக்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் விதத்திலே இவர்கள் விமர்சனத்தை வைத்ததற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மன்னிப்பை கோரியிருந்தார். அந்த மன்னிப்பு மிக முக்கியமாக அவர் சார்ந்திருக்கும் அந்த சமூகத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தினால் அவர் அந்த மன்னிப்பை கேட்டிருந்தார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை விரும்பும் மக்கள், மலையகத்தில் உள்ள மக்கள் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதி அல்லது பாராளுமன்ற உறுப்பினரை விட புத்தியிலே நாங்கள் உயர்ந்தவர்கள், சிந்தனையிலே உயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு இனத்திற்கு எதிரான இன்னொரு இனம் அல்லது ஒரே இனமான தமிழினம் 2 பிரதேசங்களை சார்ந்த மக்களாக பிரிந்திருக்க கூடாது என்ற காரணத்திற்காக இன்றைய போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைத்துள்ளோம். இது இந்த சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் மென்மேலும் தொடர வேண்டும் என்ற காரணத்தினால். ஆனாலும் கூட அவர் மீண்டும் மீண்டும் மலையக மக்களை சீண்டுவாராக இருந்தால் இதைவிட ஒரு பாரிய செயற்பாட்டிற்கு செல்வதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். ஆகலும் பெரிய காமெடி என்னண்டா இந்த முழு வீடியோவிலையும் பெரிய கவலை என்னண்டா இந்த முழு வீடியோவிலையும் ராமநாதன் அர்ச்சுனான பேரை சொல்ல பயம். அதை வண்டி தான் போட்டுக்கிட்டு ராமநாதன் அர்ச்சுனான பேரை சொல்ல பயம். எங்க டிஃபமேஷன் வழக்கடிச்சிருவானோ, எங்கேயாவது பாராளுமன்ற அவமதிப்பு சொல்லி பாராளுமன்றத்துல கொண்டு பிரிவிலேஜ வாய்ச்சி விட்டுறானோ பயம். ஆனால் அந்த மலையமே எங்கள் தாயகம் என்ற அந்த கட்சியையும் வளர்க்க வேணும். இதுக்கு சாலாண்டா, இதுக்கு ரோட்ல இங்க சிக்னல் வழியே சாலா. ஐயா நான் உங்களை கொஞ்சம் டீசெண்டா கதைக்க விரும்புறேன். என்னென்றால் உங்களுக்கு கூட கட்சியை வளர்க்க அதுக்கு நானா கிடைச்சேன். உங்களோட கட்சி ஆரண்டே என்னண்டே மலைய மக்களுக்கு இன்றைக்கு தான் தெரியும். வேணுமெண்டா பார் கீழே கொமெண்ட் வரும், அண்ணா இப்படி ஒரு கட்சி இருக்கட்டே எனக்கு இன்றைக்கு தான் தெரிய மாட்டேன். இவ்வளவு சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஒட்டுமொத்த மலையகத்துக்கும் இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் உயிர் கொடுத்து இந்த மலையக கட்சிகளை வாழ பண்ற நல்ல வேலையை நான் தான் செய்து கொடுக்குறேன். நான் செய்யல, என்னுடைய பேர்ல இல்லை. என்ன இவேட்ட ஒரு 4 கேள்வி கேட்க விரும்புறேன். 4 கேள்வி சும்மா வாய்க்கு வந்தபடியே 4ன்னு சொல்லிட்டு அவை 4 கேள்வி கேட்கிறேன். நான் மலையகத்துல என் வாழ்க்கையில இளம காலத்துல நான் அர்ப்பணிப்பு செய்து செஞ்சதுகளை நீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சே இருக்கு தாங்க. வேணுமண்டா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கணபதி ஹட்டன் மாணிக்கப்பள்ளியா கோயிலுக்கு மேல போய் கேள். அவர் 2 பேரும் உயிரோட இல்லை. எஜுகேஷன் பிடி நுவர்லியா மிஸ்டர் கணபதி, மிஸ்ஸஸ் கணபதி ஹட்டன் பிடியோ சட்டியோ எனக்கு தெரியாது. சட்டி நினைக்கிறேன், அப்புறம் பிடி நினைக்கிறேன். 4 பேர்கிட்டையும் போய் அந்த ஏரியா சனத்துட்டு கேடுங்கடா நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம். ஹட்டனுக்கு என்ன அடி இந்த குளிருக்குள்ள விடிய காலமா அதாவது தண்ணி குடிக்கவே இயலாத அந்த குளிருக்குள்ள விடிய காலமா 2 மணிக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். சாவகச்சேரியில இருந்து மலையக தமிழ் இலக்கியம் 14 புத்தகம், இந்த பெரிய மொத்த புத்தகம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? மலையகத்துக்கு யாழ்ப்பாணத்தான் வந்து மலையகத்துக்கு என்ன உதவியை செஞ்சான், என்னத்தை செய்தான்ன்றத ஞாபகம் வச்சிருக்கோங்கடா. உன்ன மாதிரியான ஒரு 1-2 அற்ப பூச்சி அதுக்கு இவையெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இதை பற்றி நான் கதைக்க விரும்பவும் இல்லை. ஆனால் பம்பல் என்னென்றால், கடுஞ்சோக்கு என்னென்றால், இவருடைய கட்சி இன்றையில இருந்து ஒரு இப்ப தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியக்கூடிய கட்சி மலையமே எங்கள் ஏதோ ஒரு பேர்
மலையமே எங்கள் தாயகம் என்ற ஒரு கட்சி. இந்த பிழைப்புக்கு எங்கேயாவது நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சனா. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 தலைவனின் பிள்ளை நீ.